கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. 3 நாள் பயணமாக தென்கொரியாவின் அதிபர் லீ ஜே மியூங் இந்தியா வந்திருக்கிறார். இந்த 3 நாட்களில் பலவிதமான ஒப்பந்தங்கள் நிறைவேறுகிறது. பல துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து வேலை செய்வதற்கான ஒப்பந்தங்களாக இவை இருக்கும். இது குறித்த ஒரு பார்வை பார்த்து விடுவோம். என்னென்ன துறைகளெல்லாம் அவர்கள் தன்னுடைய ஒருவருக்கொருவர் உதவப் போவதை விரிவாக்கப் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, எனர்ஜி, ஆற்றல் துறை, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சில பொருட்கள், இவையெல்லாம் இது முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் தொழில்துறைக்கு மிகவும் அவசியமான சில உலோகங்கள். அவை ஷிப் பில்டிங், இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம பேசுவோம். மிக சமீபத்தில் நம்ம ஒரு காணொலி ஒன்று பண்ணியிருந்தோம் விழிங்கம் துறைமுகம் பற்றி. இப்போ ஷிப் பில்டிங் அப்படிங்கிறத பற்றி குறிப்பாக ஒரு வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன் அப்புறமா. செமிகண்டக்டர், இந்த எலக்ட்ரானிக் சிப் மேக்கிங், அது ஸ்டீல், இந்த எல்லா துறைகளிலும் 2 நாடுகளும் இணைந்து பணியாற்றுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் இப்பொழுது சுமார் $27 பில்லியன் அந்த மாதிரியான ஒரு கணக்கில் இருக்குது. அதை 2030 அடுத்த 4 வருடத்துக்குள்ளாக அதை $50 பில்லியன் என்ற அளவுக்கு உயர்த்துவது அப்படின்னும் திட்டமிட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே சில ஒப்பந்தங்கள் 2010 வர்த்தக ஒப்பந்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதை மேற்கொண்டு அதை பற்றி பேசுவது, அதை வேறு எந்த விதத்தில் விரிவாக்குவது அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் நமக்கு இதில் மேலே மேலே பேசும்பொழுது நமக்கு வரும். லீ ஜே மியூங் முதல் முறையாக இந்தியாவுக்கு வருகிறார். அவர் மிக சமீபத்தில் தான், ஓராண்டுக்கு முன்னாடி தான், ஒரு ஆண்டு கூட முடியல, அவர் அதிபராகியிருந்தார். அதற்கு அங்கே தென்கொரியாவில் மிக பயங்கரமான ஒரு அரசியல் புரட்சி மூலமாக அவர் வந்தார். ஏற்கனவே அப்பொழுது இருந்த பிரசிடெண்ட், சுமார் ஓராண்டுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் திடீர்னு மார்ஷியல் லா, இராணுவ ஆட்சியை அறிவித்து விட்டார். அதற்கு அவர் மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தன. அவர் மார்ஷியல் லா அறிவித்த உடனே நாடாளுமன்றம் அதை கடுமையாக எதிர்த்தது. அந்த எதிர்ப்பில் முதன்மையாக இருந்தவர் லீ ஜே மியூங். அப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். ஒரு பெரிய கலையபரத்துக்கு பிறகு அந்த மார்ஷியல் லாவை வித்ட்ரா பண்ணிக்கிட்டார் அப்போ இருந்த அதிபர். அதற்கு பிறகு அவரை இம்பீச் பண்ணாங்க. அவரை பதவி நீக்கம் செய்தார்கள். பதவி நீக்கம் செய்ததற்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் லீ ஜே மியூங் ஜெயித்து வந்தார். ஸோ இவர் இன்னும் 1 வருடம் கூட ஆகலை அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 8 ஆண்டுகளில் தென்கொரியாவின் அதிபர் யாரும் இந்தியாவுக்கு வரலை. இவர் தான் 8 ஆண்டுகள் கழித்து வருகிறார். கூடவே அவரோடு 200 தென்கொரிய தொழிலதிபர்கள் வந்திருக்காங்க. ஒரு கம்பேரிசனுக்காக இப்போ தென்கொரியாவை தமிழகத்தோடு கம்பேர் பண்ணுவோம், இந்தியாவோடு இல்லை. தென்கொரியாவுடைய மக்கள் தொகை சுமார் 5 கோடி. தமிழகத்தோட மக்கள் தொகை 7.5 கோடிக்கு மேலே. ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடும் பொழுது தென்கொரியாவுடைய மக்கள் தொகைங்கிறது ரொம்ப 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 சின்னது. இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 150 கோடி. இவங்க வெறும் 5 கோடி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன, தென்கொரியாவுடைய ஜிடிபி என்ன அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி $1.9 ட்ரில்லியன். இது 2026 ஃபிகர். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். இதை இந்தியாவோட ஒப்பிட வேண்டாம் இப்பொழுதைக்கு, தமிழகத்தோடு ஒப்பிடுவோம். அது ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக. தமிழகத்துடைய ஸ்டேட் ஜிடிபி $400 மில்லியன். ரொம்ப அகெயின் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ தென்கொரியா தமிழகத்தை விட சிறிய மக்கள் தொகையை கொண்டது, கொஞ்சம் குறைந்த மக்கள் தொகையை கொண்டது. கேரளாவை விட அதிக மக்கள் தொகை, தமிழகத்தை விட குறைந்த மக்கள் தொகை. தமிழகத்துடைய ஜிடிபி இந்திய மாநிலங்கள்லேயே ஓரளவுக்கு இந்த ஹையர் பிராக்கெட்டில் வரக்கூடியது. அதை போல 5 மடங்கு, சுமார் 5 மடங்கு ஜிடிபி
தென்கொரியா செய்யுது. இது நமக்கு இந்தியர்களாக நமக்கு இது ஒரு பாடம். எப்படி வந்து அவங்க ஹையர் வேல்யூ கிரியேஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது தென்கொரியாவிடமிருந்து. அப்போ 2 நாடுகளும் வந்து நெருங்கி இணைந்து பணியாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த நேரத்தில் ஏன் இது முக்கியத்துவம் பெறுதுன்னா, ஈரான் மீதான தாக்குதல் காரணமாக இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு மூடப்பட்டதன் காரணமாகவும் வளைகுடா நாடுகள்னால பெட்ரோல், இயற்கை எரிவாயு போன்றவற்றை, கச்சா எண்ணெய் போன்றவற்றை வெளியே கொண்டு வந்து அதை கப்பல்களில் சேர்த்து அனுப்பி கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் உலகம் முழுவதுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ஆற்றல் துறையில். எனர்ஜி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. நிறைய கீ ரிசோர்ஸ் மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து நம்முடைய பல நாடுகளையும் பாதிக்க போகுது. இப்போ எப்படி வந்து ஈரான் போர் எவ்வளவு விரைவில் முடிவுக்கு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ உலக நாடுகளுக்கு நல்லது. அது டிலே ஆக ஆக அனைத்து நாடுகளுக்குமே பெரிய கஷ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $27 பில்லியன் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 2 நாடுகளுக்கு இடையான வர்த்தகம், அதாவது ஏற்றுமதி என்ன செய்கிறோம் ப்ளஸ் இறக்குமதி என்ன செய்கிறோம் அப்படின்னு ரெண்டுத்தையும் கூட்டினா 27 பில்லியன் வரக்கூடியதை கிட்டத்தட்ட 2 மடங்காக அடுத்த 4 ஆண்டுகளுக்குள்ள ஆக்கணும் அப்படிங்கிறது திட்டம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து கொரியா அப்படின்ன உடனேயே, தென் கொரியா அப்படின்ன உடனேயே ஒரு 3 பிராண்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்ஜி, சாம்சங், ஹியூண்டாய். ஏன்னா இதை வந்து நம்ம தினசரி பொருட்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்ஜியும் சாம்சங்கும் டிவிலேருந்து ஆரம்பித்து ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின் அப்படின்னு எல்லா வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பொருட்கள்லையும் அவங்களோடது இருக்குது. ஹியூண்டாய் கார்களை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். இந்தியாவில் சென்னையில் அதோடைய ஃபேக்ட்ரி இருக்குது. அது இந்தியாவில் 2வது பெரிய கார் மேனுஃபேக்சரிங். மாருதி நம்பர் 1ன்னா ஹியூண்டாய் நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது. ஓகே, இந்த 3மே கொரிய நிறுவனங்கள். அதே மாதிரி வந்து அவங்க ஒரு ஃபெயில்டு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அதை வந்து இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறதுங்கிறத அவங்க திரும்ப ஒன்றும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வருவோம். இப்போ நம்முடைய இது முக்கியமாக இது வர்த்தக ஒப்பந்தம் இல்லையா? நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அந்த சவுத் கொரியாவுடைய வர்த்தக அமைச்சர் யோ ஹாங்கு அப்படிங்கிறவரோட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இனிமேல் எல்லாமே வந்து இந்த பைலேட்ரல் ஒப்பந்தங்கள், இப்போ வந்து ஒரு மல்டிலேட்ரல் ஒப்பந்தங்கள்லாம் இனிமேல் கிடையாது. ஒவ்வொரு நாடும் தனக்கு முடிந்த நாடுகளோடு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அந்த 2 நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவாக்குவது எப்படி அப்படின்னு பார்க்கறது தான். ஸோ அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாருன்னா, நம் 2 நாடுகளுக்கு இடையே, இந்தியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையேயான இந்த ஒப்பந்தத்தை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலான்னு இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுன்னா ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்துக்கலாம்ப்பா, அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லாமல் ஒரு நாளை குறித்து, தேதியை குறித்து, இந்த தேதிக்குள் இன்னவற்றையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. முக்கியமாக இந்த நான் டாரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இறக்குமதி வரின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இறக்குமதி வரி இல்லாமலேயே, இறக்குமதி வரி குறைவாக இருந்தாலும் வெவ்வேறு வழிகளில் அவர்களுடைய, அதாவது தென்கொரியாவுடைய பொருட்கள் இங்கே வராமல், இந்திய பொருட்கள் அங்கே போகாமல் இருப்பதற்கு சில தடைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அவற்றையெல்லாம் நீக்குவது அல்லது குறைப்பது போன்ற மற்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேசுவதாக இருக்கிறார்கள். இதில் இப்படி பேச ஆரம்பித்தா இன்வேரியபிளி 2 விஷயம் குறிப்பிட்டு பேசணும். இப்போ நீங்கள் இன்றைக்கு தென்கொரியா அப்படின்னா என்ன முதன்மையாக உங்களுக்கு மனசில் வரும் அப்படின்னா, அட்வான்ஸ்ட் குவாலிட்டி மேனுஃபேக்சரிங். எப்படி ஒரு காலத்தில் ஜப்பான் ஒரு மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக இருந்து, அதுவும் ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக மாறியதோ, அதற்கு அடுத்த வேவ்ல தென்கொரியா, தாய்வான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் ஆகின. இந்த 4 நாடுகள்லேயே தனித்து போய் ஒரு லெவல் மேலே போனது அப்படின்னு பார்த்தா தென்கொரியாவையும் தாய்வானையும் சொல்லலாம். தாய்வான் ரொம்ப சின்னது. தென்கொரியா ஓரளவுக்கு நம்ம 5 கோடி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அதில் அவர்களுக்கு வந்து பல துறைகள் அவர்கள் முதன்மையாக இருப்பதில் ஒன்று எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங். அதில் வந்து ஹை வேல்யூ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், கப்பல் கட்டுதல். இங்கே வந்து ஹுண்டாயை கார் கம்பெனியாக பார்க்குறீங்க, அவங்க வந்து கப்பல் கட்டுகிறார்கள் அவங்க நாட்டில்.
ஸோ கப்பல் கட்டுதல் துறையில் வந்து ரொம்ப முதன்மை ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க. அப்புறமா ஸ்டீல், பாஸ்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. பாக்ஸோ கிடையாதுங்க, அது வந்து குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதலை தடுப்பதற்கான சட்டம். இது பாஸ்கோ, POSCO. இந்த கம்பெனி வந்து உங்களை எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இவங்க வந்து ஒடிஷாவில் ஒரு பெரிய ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று நிறுவனத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அது கவிழ்த்து மூடப்பட்டது. அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை கொண்டு வந்து, இது வந்து பழங்குடியினர் நிலம், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு இதற்கான மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த ப்ராஜெக்டை. மீண்டும் ஒடிஷாவில் வேற இடம்னு நினைக்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒடிஷாவில் ஆட்சியும் மாறி இருக்குது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அங்கே நடக்கிறது மாநிலத்தில். ஸோ அங்கே சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. இந்தியா அப்படின்னோடனே சாஃப்ட்வேரோடைய எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து எப்படி அவங்களுடைய பிரசிடென்ட் லீ என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங்கையும் உங்கள் நாட்டுடைய ஏஐ கேப்பபிலிட்டியும் கொண்டு வந்து ஒரு பெரிய சினர்ஜியை உருவாக்க முடியும். அதை வந்து நம்ம ஷிப் பில்டிங் முதற்கொண்டு பல இடங்கள்லையும் பலவேறு தொழில்துறைகள்லையும் நம்ம அதை புகுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்கிறாரு. இது யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சங்லேருந்து வந்திருக்காங்க. இந்த கூட சாம்சங் லோக்கல் ஆட்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேசலை. பிரசிடென்ட் லீயோட கூட சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ், ஹுண்டாய் மோட்டார், எல்ஜி குரூப், அதில் இருந்தெல்லாம் பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து வந்திருக்காங்க. கூடவே நம்ம சொன்ன மாதிரி பாஸ்கோ ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்டை இந்தியாவுடைய JSW குரூப்போட, ஜிண்டால் ஸ்டீல் ஒர்க்ஸ், ஜிண்டால் குரூப்போட இணைந்து ஒடிஷாவில் செய்ய போவதாகவும், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இதோடைய பாஸ்கோவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $1 பில்லியன் மேலே இருக்கும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் செட்டப் வந்து ஒரு ஆண்டுக்கு 6 மில்லியன் டன் ஸ்டீல் அதை வந்து ஒடிஷாவில் உற்பத்தி செய்யும் அப்படிங்கிறது வந்து போன வாரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. இதுலேருந்து பல நன்மைகள் இருக்கும். என்னென்ன நன்மை அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு கடிதமாக அதை கொடுத்துருக்காரு, ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டாக. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த இது. பட் அதோடைய தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சில விஷயங்கள் அவர் மீண்டும் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் இடையே, கொரியான்னு அவர் சொல்லும் பொழுதெல்லாம் தென் கொரியா அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க, $27 பில்லியன் இருப்பது நாம் வந்து 2030 $50 பில்லியன் எடுத்துக்கொண்டு செல்வோம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த பிஸ்னஸ் கோஆப்ரேஷனை அதிகப்படுத்துவதற்காக இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் கமிட்டி என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். இதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த கமிட்டி வந்து கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, ரொம்ப அவசிய தேவைகளுக்கான தொழில்நுட்பத்திலும், சப்ளை செயின், ஒரு சில முக்கியமான பொருட்கள் நம்ம நாட்டில் இல்லைன்னா அல்லது கொரியாவில் இல்லைன்னா அது அவர்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது என்றால், இந்த குழு உடனடியாக களத்தில் இறங்கி எப்படி அதை மற்றொரு நாடு அதை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் கமிட்டி வந்து வேலை செய்யும். அதே மாதிரி மற்ற பல விஷயங்கள் என்னென்னா, உதாரணத்துக்கு இது ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. யூஸ்வலி நீங்கள் பார்த்தது வந்து நான் இப்போ சொன்ன ஒரு 4 கம்பெனி பேர் சொன்னேன், சாம்சங், எல்ஜி, ஹுண்டாய், பாஸ்கோ. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள். ஆனால் இந்தியாவில், ஏன் சென்னையிலேயே எக்கச்சக்கமான சிறு நிறுவனங்கள், கொரிய நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. எல்லாமே இந்த ஆட்டோமொபைல் ஹப்பை அடிப்படையாக வைத்து. இப்போ நீங்கள் இங்கே ஆட்டோமொபைல் ஹுண்டாய் கார் தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கு Tier 1, Tier 2 மேனுஃபேக்சரர்ஸ்ன்னு சொல்லி அதுக்குள்ளே போய் வைக்க வேண்டிய பலவேறு உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வேணும். அதில் பல கொரிய நிறுவனங்கள் இருக்காங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இந்திய நிறுவனங்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்டகிரேட்டடாக இதெல்லாம் உருவாகும். இப்போ கொரியாவிலிருந்து
ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், பெரிய என்டர்பிரைஸ் இல்லை, சின்ன கம்பெனிகளே இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் செய்வதற்காக இந்தியாவில் கொரியன் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் அப்படிங்கிறத உருவாக்குவோம் அப்படின்னு நம்முடைய பிரதமர் சொல்கிறார். ஏன்னா அப்படி வரக்கூடியவர்கள் அவர்கள் வசிப்பதற்கான இடம் வேண்டியிருக்கும், அவர்களுடைய உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டியிருக்கும், அவர்களுடைய கலாச்சார நிகழ்வுகள் அங்கே தேவைப்படும். அது எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரியாக கொரியன் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப், இதுதான் வந்து முதல் முறையாக ஒரு நாட்டுக்கென்று ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறது வந்து இதுதான் நான் முதல் முறையாக கேட்கிறேன். இது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அடுத்த ஓராண்டுக்குள்ள இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் மேம்படுத்தப்பட்டு கையெழுத்திடப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியாக்களை எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர், பொதுவாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து ஊக்குவிப்பதற்காக இந்தியா கொரியா டிஜிட்டல் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இந்தியா கொரியா டிஜிட்டல் பிரிட்ஜ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இவங்க ஸ்பெசிஃபிக்காக இதை தவிர அடுத்ததாக கப்பல் கட்டுமானம், ஸ்டீல் மற்றும் துறைமுகங்கள், இந்த துறையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், MOU, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதை நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கல்ச்சர் அண்ட் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்னால் உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகத்தில் வருது? கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது வந்து சினிமா, சீரியல் அப்படிங்கிற மாதிரி. இந்த K-pop, K-ட்ராமா, கொரியன் பாப் அப்படிங்கிறது வந்து பயங்கர பாப்புலராக இந்தியாவில் ஆகிட்டுருக்கு. ஸோ அது தொடர்பாகவும் இந்த முக்கியமாக வந்து கொரியாவுடைய சினிமா, ட்ராமா, மியூசிக் அது இந்தியாவுக்கு வருவதற்கும், இந்திய படங்கள் கொரியாவுக்கு செல்வதற்கும் ஒரு பெரிய பாலத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அப்பேரண்ட்லி இந்த பிரசிடென்ட் லீ, கொரியன் பிரசிடென்ட் லீ வந்து இந்திய சினிமாவுடைய ஒரு பெரிய ரசிகரான். நம்ம ஊரில் இளைஞர்கள் எல்லாரும், குழந்தைகளிலிருந்து இளைஞர்கள் வரை இந்த K-pop, K-ட்ராமாவை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு பிரசிடென்ட் இந்திய சினிமா பார்க்குறாரு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த கல்ச்சுரல் கனெக்டை வந்து விரிவாக்கிறதுக்காக இந்தியா கொரியா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெஸ்டிவல்னு 2028 கொண்டாடுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு தொன்மம் ஒன்று வந்து இந்திய கொரிய, இது வந்து இந்தியாவில் இருப்பதை விட கொரியாவில் இருக்கிறவர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு நம்புகிறார்கள். அதாவது ஒரு 2000 வருடத்துக்கு முன்னால் சுரி ரத்னா அப்படின்னு அயோத்தியை சேர்ந்த ஒரு இளவரசி, இவங்க வந்து கொரியா சென்றதாகவும் அங்கே கொரிய மன்னர் கிம் சுரோ அப்படிங்கிற மன்னரை மணந்து கொண்டதாகவும் அதிலிருந்து உருவாகி வளர்ந்திருப்பது தான் இப்பொழுதைய இன்றைய கொரிய மக்கள் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்தியாவும் அதை வந்து நமக்கு இந்திய ரெக்கார்டில் அந்த மாதிரி இருக்கிறதாக நமக்கு தெரியல. ஆனால் இது பல விஷயங்கள் இந்தியாவை பற்றி சீனாவில் இருப்பவர்கள் நம்புவது, சீனாவை பற்றி இந்தியாவில் இருப்பவர்கள் நம்புவது, இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் வந்து இந்தியாவும் அதை பெரிய அளவுக்கு அதை ஊக்குவிக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு உறவு என்பது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தானே. அது நம்ம ஏற்கனவே சினிமா, ட்ராமா அதெல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த பீப்புள் டு பீப்புள் டைஸ் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்காக எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் டூரிசம். உண்மையிலே இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்கள்ட்ட நீ வந்து டூரிஸ்ட் ட்ராவலுக்கு நீ கொரியா போவியா அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து நம்மளுடைய டாப் லிஸ்ட்டில் கொரியா கிடையாது. அதே மாதிரி கொரியர்கள் நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க. எதுனா இந்த புத்திசம் ரிலேட்டடான விஷயத்துக்கு. கொரியாவில் வந்து 2 பெரிய மதங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று புத்த மதம், இன்னொன்று கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் பெரிய அளவுக்கு அங்கே பரவி இருக்கிறது. ஸோ கிறிஸ்தவத்தை விட்டுடுவோம், ஏன்னா கிறிஸ்தவத்துக்கான பெரிய சென்டர்ஸுங்கிறது இங்கே இல்லை. ஆனால் நிறைய கொரிய கிறிஸ்தவர்கள் இங்கே மதம் பரப்புவதற்காக வராங்க. அது வேறு விஷயம், அதுக்குள்ளே நான் போகல இப்போதைக்கு. ஆனால் புத்த மத சின்னங்களையும் அதுக்கான இடங்களையும் பார்ப்பதற்காக நிறைய கொரிய மக்கள் இங்கே வருகிறார்கள். இந்தியர்களுக்கு கொரியா வந்து ஒரு முதன்மை இடமாக இருப்பதில்லை. அதே மாதிரி கல்வி மற்றும் ஆராய்ச்சி, இதுவும் வந்து கொரியாவுடைய டாப் யூனிவர்சிட்டிக்கு. நம்ம வந்து சைனாக்கெல்லாம் போய் சைனாவில் பல நிறுவனங்கள் ஆங்கிலத்தில் பாடம் நடத்துகின்றன, பல பல்கலைக்கழகங்கள் இந்தியர்களை எதிர்பார்த்து. வேறஸ் இப்போ வந்து நம்ம கொரியா எந்த அளவுக்கு நமக்கு உதவ போகிறது,
அது ஏன்னா கொரியாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மிக முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் அவர்கள் படிப்பது, பாடம் நடத்துவது எல்லாமே கொரிய மொழியில். இப்போ கொரிய மொழியில் அதை பண்ணுறாங்கன்னா இந்தியர்கள் அங்கே போய் படிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம். அதில் சில மாற்றங்கள் வந்தால் இந்தியர்கள் நிறைய பேர் கொரியாவுக்கு போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கப்புறமா வந்து உலகில் நடக்கக்கூடிய போர்கள் அதை எல்லாத்தையும் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் 2 நாடுகளும் அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுருவோம். ஸோ இதை தொகுப்பாக பார்த்தோம் என்றால் 2 நாடுகளும் வர்த்தகத்தை பெரிய அளவுக்கு விரிவாக்குவதில் சில ஃபோக்கஸ் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதை தவிர இந்த ஷிப் பில்டிங், போர்ட் அந்த துறையில் ஒரு பெரிய ஃபோக்கஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர், தகவல் தொழில்நுட்பங்கிறது போன்று இந்த மாதிரி பல துறைகள்லையும் ரொம்ப நெருங்கி பண்ணணும். ப்ளஸ் இந்த கல்வி, ஆராய்ச்சி, சுற்றுலா அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது இந்த எல்லாமாக சேர்ந்து இப்பொழுது இருக்கக்கூடிய வர்த்தகத்தை 2 மடங்கு ஆக்கும் அடுத்த 4 வருடங்களில் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம். அது விரைவில் அது கைகூடும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான நாடுகள். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா தென்கொரியாவோடு தன்னுடைய உறவை மிகப்பெரிய அளவுக்கு மேம்படுத்தி கொள்ள வேண்டும். தைவானோடு மிகப்பெரிய அளவுக்கு மேம்படுத்தி கொள்ள வேண்டும். வர்த்தக உறவு நம்ம சொல்கிறது வேற ஒரு விஷயமும் கிடையாது. வியட்நாமோடு தன்னுடைய வர்த்தக உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். சிங்கப்பூரோடு நம்ம ஏற்கனவே இருப்பதை போல பல மடங்கு சிங்கப்பூரோடு, மலேசியாவோடு, இதெல்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள். அந்த வாய்ப்பை வந்து ஒரு ஒரு ரினியூடு விகரோட திரும்ப திரும்ப நம்ம வந்து அமெரிக்கா, ஐரோப்பா என்று மட்டுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. ஆசியா தான் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு கண்டம். அதில் சீனாவோடு நாம் உறவை வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்போவுமே ஒரு ஃப்ராஸ்டியான ஒரு உறவு தான் இருக்க போகிறது. அதை தாண்டி பிற ஆசிய நாடுகளோடு இந்தியா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவுக்கு தீர்மானிக்கப் போகிறதாக இருக்கும். அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான முதல் படியாக நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.